வழங்கிய வைதேகி, கமலேஸ்வரி, மாதவி மூவருக்கும் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வைதேகி, கமலேஸ்வரி, மாதவி. அவரை கௌரவிக்க திரு கஜேந்திரன் அவர்கள். அடுத்ததாக திரு வெற்றிவேல் அவர்களே, வெற்றிச்செல்வம் அவர்களே, அவரை கௌரவப்படுத்த புதுவை பல்கலைக்கழக காரைக்கால் பேராசிரியர் திரு அருள்முருகன் அவர்களை அழைக்கிறேன். சார் ஓரம் சார் 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 அடுத்தபடியாக தாகூர் கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்துடைய டைரக்டராக இருக்கின்ற திரு ராமசாமி ஐயா அவர்களை இங்கே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். முன்னாள் தாகூர் கலைக்கல்லூரியின் மாணவர்களே, எல்லாருமே பழைய மாணவர்கள் தான். எல்லோருக்கும் எனது மாலை விளக்கத்தை தெரிவித்துக் எனது வாழ்க்கையிலே மிகவும் மகிழ்ச்சியான தருணங்கள் சொன்ன அது என்னுடைய பள்ளி வாழ்க்கையும் கல்லூரி வாழ்க்கையும் தான். நான் படித்த பள்ளி வெளியூரில் இருக்கும் விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் பியூசியில் முதல்ல தாகூர் கலைப்பள்ளியில் சேர்ந்தேன். அப்புறம் டிகிரி அங்கேயே முடித்தேன். பிஎஸ்சி பாட்டனி படிச்சுட்டு அப்புறம் சென்னையில் இருக்கும் பச்சையப்பன் கல்லூரியில் எம்எஸ்சி முடித்தேன். எனக்கு ஒரு வகையில் பெருமைப்படக்கூடிய விஷயம், 2 பெருமை வாய்ந்த கல்லூரியில் படித்தது தான். ஒன்று நமது புதுச்சேரியை சேர்ந்த தாகூர் கலைக்கல்லூரி, அடுத்தது சென்னையில் இருக்கும் பச்சையப்பன் கல்லூரி. ரெண்டிலுமே நான் படித்து, அது மட்டும் இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போது ஆர்வம். தான் படித்த கல்லூரியிலேயே பணியாற்ற வேண்டும், படித்த பள்ளியிலே பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் தான். நான் வெளியூரில் படிக்கும்போது ஸ்ரீதரன் சார் அடிக்கடி சொல்லுவேன். ஸ்ரீதரன் சார் தான் எங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்களாம் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஏபிசி கற்றுக்கிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு ஆல்பாபெட்டே கற்றுக் கொடுத்தாங்க. ஏபிசின்னு கற்றுக் கொடுத்தது நாங்கள் 6வது வகுப்பு படிக்கும்போது தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பெருசாக ஒன்றும் சரியாது. ஆனால் அப்போல்லாம் 11th வரைக்கும் படிப்போம். ஸ்கூல் 11th படிக்கும்போது தான் பப்ளிக் எக்ஸாம் வரும். 10th 11th 2 ஆசிரியர்கள், முக்கியமாக ஸ்ரீதரன் சார் அவங்க தான் இங்கிலீஷ் எப்படிலாம் கற்றுக்கணும், எப்படி எழுதணுன்றதை கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ தான் பேச ஆரம்பித்தோம். ஒரு வார்த்தையாக பிள்ளைங்க ஸ்கூலில் எல்கேஜி பசங்க பேசுவாங்க இல்லையா, அதுபோல் தவிர்த்து ஆங்கிலத்தில் பேசிய நாட்கள் அவை. அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் கற்றுக்கிட்டு தான் அப்போ ஒரு ஆர்வம், இவரை மாதிரியே நாமளும் ஒரு சிறந்த ஆசிரியராக வரணும், இந்த விவேகானந்தா பள்ளியிலேயே பணியாற்றணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பயாலஜி வாத்தியார் கூட. அடிக்கடி பாட்னி சுவாலஜி அவரும் நடத்துவார் எங்களுக்கு. அப்போ இதெல்லாம் மட்டும் போர்டில் படம் வரைய சொல்லுவார். நல்லா வரையும், படம் நல்லா வரையும். அப்போ சொல்லும்போது அப்போ இது போல ஒரு ஆசிரியர் வரணும்னு நினைச்சது உண்டு. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஏன்னா பள்ளியில் நான் பிஎட் முடிக்காததால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் கல்லூரி வாழ்க்கையில் பிஎஸ்சி படிக்கும்போது இந்த கல்லூரியில் வேலை செய்யணும்னு நினைச்சது உண்டு, தாகூர் கலைக்கல்லூரியில். அது எனக்கு நடந்தது. நான் 1977 85 வரைக்கும் அந்த கல்லூரியில் பணியாற்றிய அனுபவம் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, பச்சைப்பள்ளியில் படிக்கும்போதும் என்னுடைய ஆசிரியர் டாக்டர் B.S. சுந்தரலிங்கம்
உண்மை நீங்க பாத்தீங்கன்னா அவரை உடனே கையெழுத்து கொண்டு போல இருக்கும். அது போன்ற ஒரு ஆசிரியர் அவரை பார்த்த உடனே அருமையாக நடத்துவார் பாடம். அப்போ அந்த கல்லூரியிலையும் வேலை செய்யணும்னு ஆசை இருந்தது. ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் ஒரு 1.5 ஆண்டுகள் பச்சையப்பன் கல்லூரியில பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு. நமக்கெல்லாம் அப்பெல்லாம் ஒரு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ தெரியாது. நம்ம பேரண்ட்ஸுலாம் பாண்டிச்சேரியிலே வரணும், பாண்டிச்சேரியிலே இருக்கணும், இங்கே தான் பணியாற்றணுன்ற ஒரு கம்பல்ஷன். அதனால எனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை பச்சையப்பன் கல்லூரியில் படிக்க இருந்த நல்ல வாய்ப்பை விட்டு தாகூர் கலை கல்லூரி. ஏன்னா என் காலேஜில் எனக்கு உடனே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு தாகூர் காலேஜில் இருந்தோடனே எனக்கு ஒரு ஆர்வம் வந்து போச்சு. நானும் சரி வந்துடுறேன், அந்த கல்லூரி விட்டு இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த கல்லூரியில் பணியாற்றினேன். அதே சமயத்தில் எனக்கு ஒரு ஏக்கமும் இருந்தது. 1985க்கு அப்புறம் அந்த கல்லூரியில் நான் பணியாற்றவே இல்லை. மற்ற கல்லூரியில் தான் இருந்தேன் தவிர திரும்ப ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த கல்லூரியில் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமலே போய்விட்டது. ப்ராபப்ளி பிறகு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமோ தெரியும். 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இந்த 2 வருஷத்துல வேற ஏதாவது சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியல. கடவுள் தான் அதுக்கு வழி பண்ணணும். ஏன்னா அந்த ஏக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கு. நீங்க மற்ற கல்லூரியை பார்க்கும்போது அந்த தெரியாது உங்களுக்கு. நான் பாரதிதாசன் கல்லூரியில் அதிக நாள் இருந்தது பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் தான். 12 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கேன். காரைக்கால் இருந்திருக்கேன், மாகியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பி சென்டர்லையும் ஒரு 6 வருஷம் முதல்ல இருந்தேன். இப்போயும் 2 வருஷமா 1 வருஷமா இருந்துட்டு இருக்கேன். திருநெல்வேலி காமராஜர் கலைக்கல்லூரியிலும் பிரின்சிபல் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். இருந்தாலும் அந்த தாகூர் கலைக்கல்லூரி நீங்க அடி எடுத்து வைக்கும் போது இருக்கிற ஒரு கம்பீரமும் அதாவது உத்வேகமும் உங்களுக்கு எந்த கல்லூரிலையும் கிடைக்காது. ஏன்னா அந்த அளவில் ஒரு சிறந்த கல்லூரி நமக்கு தாகூர் கலைக்கல்லூரி தான். இதை நான் பெருமையாக சொல்றேன். எல்லாருமே அந்த ஃபீலிங் நிச்சயமா தெரியும். அது அனுபவப்பட்டதான் உங்களுக்கு தான் புரியும். அந்த ஒரு உத்வேகம் அந்த கல்லூரியில் தான் கிடைக்கும். ஏன்னா அது நம்ம சொந்த மண்ணு மாதிரி அதை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த இன்னொரு வருத்தம், ஒரு காலத்துல நல்லா இருந்த கல்லூரி நல்லா இருந்ததுன்னா ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னுடைய சுந்தரவடிவேல் அவர்கள் வைஸ் சான்சலர் இருந்தாங்க. 74 நினைக்கிறேன். அப்போ கல்லூரி ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழாவுக்கு அவங்க வந்திருந்தாங்க. வைஸ் சான்சலர், மெட்ராஸ் வைஸ் சான்சலர். அப்போ இங்கே தாகூர் கலைக்கல்லூரி ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி தான், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இருந்தது. ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் வச்சுனாலும் தவிர ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் யூனிவர்சிட்டியாக கிடையாது. இந்த 40 ஆண்டு காலத்தில் தான் அது நல்ல யூனிவர்சிட்டியாக பரிணமிச்சது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருந்தது. ஆனால் அது யூனிட் ரேட்டை போய் அங்கே கொஞ்சம் பேர் தான் படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் இயர் தான் படிப்பாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. அப்போ இருக்கிற 250 காலேஜ், தமிழ்நாட்டில் 250 300 காலேஜ் இருந்திருக்கும். மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பிஎட் காலேஜ், எல்லா காலேஜையும் சேர்த்து ஒரே யூனிவர்சிட்டி மதுரை சென்னை பல்கலைக்கழகம் தான், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். அப்போ இந்த கல்லூரியிலேருந்து அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு வைஸ் சான்சலர் ஒரு கல்லூரி ஆண்டு விழாவுக்கு வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லா கல்லூரிக்கும் போக மாட்டாங்க. ஒரு நல்ல கல்லூரி, தரம் வாய்ந்த கல்லூரிக்கு மட்டும்தான் வருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நல்லா இருந்ததால்தான் நமது கல்லூரிக்கு அவங்க அந்த விழாவுக்கு வந்தார். பேசும்போது என்ன சொன்னார்னா அது இன்னும் ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட 250 கல்லூரிகள் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மேல இருக்குது. அந்த கல்லூரியிலேயே மிகவும் சிறந்த கல்லூரி, ஒரு குறுகிய காலத்துல ஒரு நல்ல பெயரை வாங்கின கல்லூரி எதுன்னா உங்கள் தாகூர் கலை கல்லூரி தான் சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருந்த கூட ஃபர்ஸ்ட் பேட்ச் கெமிஸ்ட்ரி வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் கெமிஸ்ட்ரி என்னுடைய சக நண்பர் ரவிச்சந்திரன், தாமரச்செல்வி இவங்கெல்லாம் படித்தாங்க. என்னுடைய கிளாஸ்மேட்ஸு. ஜெயச்சந்திரன் கூட என்னுடைய கிளாஸ்மேட் தான். பிஎஸ்சி பாட்டி நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் 250 கல்லூரியில் இருந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில முதல் மாணவர் நமது தாகூர் கலைக்கல்லூரி மாணவர் தான். அந்த மாதிரி ஒரு பெருமை யாரும் கிடைக்கும். அதே போல எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல எத்தனையோ எம்ஏ படிக்கிற இருக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்த கல்லூரியில் இருந்தது. எம்எஸ்சி மேத்ஸ் இருந்தது. அப்போ அதெல்லாம் முதல் மாணவர், அதாவது யூனிவர்சிட்டியிலேயே முதல் மாணவராக வந்தவர் நமது தாகூர் கலைக்கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நமது தாகூர் கலைக்கல்லூரி கடந்த கொஞ்சம் காலமா தான் 10 ஆண்டுகளாக 10-15 ஆண்டுகளாக கொஞ்சம் ஏதோ ஒரு ஊனத்தோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஊனத்தை போகிறதுக்கு முன்னாள் மாணவர்களாகிய நீங்கள் தான் இருந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இப்ப மாணவர்கள் அப்பெல்லாம் எங்க காலத்துல நான் படிக்கும்போது இருந்த ஸ்ட்ரைக் தான் இருந்ததுலேயே பெரிய ஸ்ட்ரைக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பிற்பாடோ அது மாதிரி ஸ்ட்ரைக் வரவே இல்லை. அப்போதுதான் புதுச்சேரி பல்கலைக்கழகம் அரவிந்தர் பெயரில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் பருக் அவர்கள் இருந்தார்கள். அப்போ எல்லாமே ஆசிரமத்துக்கு அந்த கல்லூரியை தாரை வார்த்து கொடுக்கிறார்கள் என்று சொல்லி
பெரிய ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அந்த பீரியட்ல. கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் ஸ்ட்ரைக் நடந்தது. பாருங்க எதுக்கு ஸ்ட்ரைக்குன்னு சொல்ல வரேன். ஒரு அந்த சமயத்துல ஆசிரமம் பேர்ல ஆரம்பிக்க வேண்டிய கல்லூரின்னு சொல்லிட்டு அதை யாரும் ஒத்துக்கல. அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ புதுச்சேரி பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அப்போ ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும் புதுச்சேரியில, அது அரவிந்தர் பேர்ல அரவிந்தர் ஆசிரமம் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி ஒரு வந்ததால அதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் செய்து அதை தடுத்தார்கள். அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழிச்சு தான் புதுவை பல்கலைக்கழகம் வந்தது. அந்த ஸ்ட்ரைக் தான் இருந்ததிலேயே ஒரு நீண்ட கால ஸ்ட்ரைக்காக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, மாணவர்கள் அப்பெல்லாம் ஒரு உரிமைக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்றது உண்டு. சில நாட்கள் நடக்கும், ஆனா படிச்சுட்டு இருப்பாங்க. நல்லா உண்மையான அருமையான மாணவர்களை உற்பத்தி செய்த ஒரு கலைக்கூடம் தான் இந்த தாகூர் கலைக்கல்லூரி. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்களே உடைக்கிறாங்க, அவங்களே இடிக்கிறாங்க. 10 நாள் கழிச்சு திரும்ப அடிப்படை வசதிகள்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க. அது எந்த வகையில் நியாயம்னு புரியல. இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. நிறைய உடைக்கிறது, நல்லா எலக்ட்ரிசிட்டிலாம் போட்டு கொடுத்தாங்க கரண்ட்ல. இப்போ ரீசெண்டாக கூட அவங்க கல்லூரியில இருந்த ஒயரெல்லாம் பிடிக்கிட்டாங்க, பிடிக்க உடைச்சாங்க, பல்பெல்லாம் உடைச்சிட்டு திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு அடிப்படை வசதிகளே எங்களுக்கு இல்லை, இதெல்லாம் அரசு செய்து தரணும்னு சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு இது இருக்க மாதிரி தெரியும். எனக்கு என்ன, இந்த முன்னாள் மாணவர்கள் நீங்க இதை ஒரு பணியா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் முதல் ஆண்டு அட்மிஷன் முடிஞ்ச உடனே நீங்க முன்னாள் மாணவர்கள் ஒரு நல்ல டீமா சேர்ந்து ஒரு 25 பேரோ 10 பேரோ சேர்ந்து அந்த முதலாம் ஆண்டு சேர்கின்ற மாணவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். ஒரு கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா அந்த மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு நீங்கள் ஒரு உத்வேகத்தை கொடுத்தீர்களானால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது. அப்போ கல்லூரி அழகாக நடக்கும், ஆசிரியர்கள் நல்லா கிளாஸ் எடுப்பாங்க, ரொம்ப அருமையான ஒரு கல்லூரியாக மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி இந்த தாகூர் கலைக்கல்லூரிக்கு உண்டாகும் என்று கூறி வாய்ப்பளித்து எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நிறைய நேரம் பேச நிறைய சொல்லிட்டே இருப்பேன், நிறைய பேசுறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. அதாவது இங்க இருக்கிற அனைத்து முன்னாள் மாணவர்களையும் நாங்க பிடிப்பாக தான் பார்க்குறோம். எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே விளக்க விட்டோம்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்கு அந்த காலேஜுக்கும் இருக்கு. நேரம் கருதி அதை முடிவுக்கு கொண்டு வர இந்த முன்னாள் மாணவர் சங்கம் சிறப்பாக செயல்பட இதில் உறுப்பினர்களை அதிகப்படியான சேர்க்கைக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனாலே உறுப்பினர் சேர்க்கை இலவசமாக அளிக்கப்படுகிறது. இதில் அனைவரையும் சமமாக கருதி, அதாவது ஒருங்கிணைப்பாளர் கோர் கமிட்டி, அதாவது இந்த சங்கம் செயல்பட ஒரு கோர் கமிட்டியும் அதுக்கு ஒருங்கிணைப்பாளர்களை மட்டுமே கொண்டு சிறப்பாக செயல்படுத்த எண்ணி இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இதில் உறுப்பினர்களாக சேராதவர்களை, உங்களில் தெரிந்தவர்களை அனுமதி இலவசமாக இருப்பதால் அனைவரையும் உறுப்பினர்களாக சேர்ந்து முதல் கண் நமது அமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு அடுத்த கலை நிகழ்ச்சியை இங்கே பழக்கவிருக்கிறோம். வணக்கம். எங்கள் தலைவன் உங்கள் சாமாவோன் டாக்டர் சாயக்கடை சண்முகம் உங்கள் குறைகளை தீர்க்க வந்து கொண்டே இருக்கிறார். வரார் வந்து கொண்டே இருக்கிறார். அது இல்ல குமார், தலைவர் கூட எத்தனை வருஷமா இருக்கா? 4, 7, 19 குமார், நான் தலைவர் கூட 10 வருஷமா இருக்கேன். தலைவர் இன்ட்ரோடக்ஷன் சாங் இல்லாம இன்ட்ரோ கூட போக மாட்டாரு. அதனால ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாங் போடு. பார்த்து செய்யுங்க எல்லாம் வந்திருக்காங்க. நாம இவங்களுக்கு ஜட்ஜிட்டாவெல்லாம் கிளுகிளு தானா இருக்கும். அதுதான் அப்புறம் நம்மளை பார்க்கறதுக்கு 3 தொண்டர்கள் வந்திருக்காங்க. தொண்டருங்க வர சொல்லு பாப்போம். அப்பா அப்பா அப்பா
மாவட்ட துணை செயலாளர். ஒருத்தர் கால வந்த தம்பி அவரு மாவட்ட துணை தலைவராக இருக்கார். தலைவர். இப்போ ஒருத்தர் கும்பிட்டு போனார்ல, அவர் என்ன பண்ண அடிப்படை உறுப்பினர் தூக்கி லைட்டா புரிஞ்சிருக்கு. அவர் தலைவர் ஆகிட்டு ஒருத்தர் காலையிலே படுத்தாரு தெரியுமா, அவர் துணை தலைவர் சொன்னேன், அவர் செயலரை மாத்திருவோம்ல. அப்புறம் வேற என்ன செய்தி நீங்க நிறைய மனு வந்திருக்கு. மனு எல்லா மனுவும் இன்னைக்கு ஒரே நாள்லயே முடிச்சிட்டு தலைவர் ரெஸ்ட் எடுக்க ஊட்டிக்கு போனான்னு ரெண்டா உடம்பெல்லாம் வலிக்குதுடா. நம்ம அப்படிலாம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க போறோம். டேய் என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு போராடி இருக்கேன்டா. அப்படி நம்ம என்ன போராடிட்டோம்? அடப்பாவிடா. டேய் நான் என்ன பண்ண சொல்லுங்க, நிக்கிற ரயில் படி மறியல் பண்ணிருக்கேன்டா. பஞ்சரான பிளேன் இப்படி பாஞ்சிருக்கேன். மேடப்படி ரெண்டு உதாரணம் விட்டுருங்கடா. இது கூட உங்களுக்கு தெரியாது. இப்படிதான் பல பேர் ஊரை ஏமாத்திருக்கீங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல. டேய் டேய் அது என்ன சவுண்ட் கட்சியில வருது. என்னப்பா அடுத்து என்னடா தலைவர் மனு வந்திருக்கு. மனு அது கூட நம்ம தொகுதியில லேடி சூட் அதிகமா ஜென்ஸ் சூட் அதிகமா? இதுல மட்டும் சரி சரி. அப்ப லேடி சூட் எடுத்து படிப்பா. அறிவு இருக்கா உங்களுக்கு? இதுல தமிழ் இருக்கு. நான் படிச்ச இங்கிலீஷ் மீடியம்டா. கொஞ்சம் அப்படி தம்பி மனவை படிக்க சொன்னேன். மகளிர் சங்கத்தில் வந்திருக்கு. என்னவா என்னப்பா மனுல தலைவர் மகளிர் சங்கத்துல இருந்து எழுதிருக்காங்க. என்ன வேணுமா? லேடிஸ்க்குலாம் லிப்ஸ்டிக்கும் பியூட்டி பார்லரும் ரேஷன் கடையில் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தம்பி என்ன போடலாம்? மண்ணெண்ணெய் போடுவாங்க, கிருஷ்ணகிரி போடுவாங்க, பருப்பு போடுவாங்க, அரிசி போடுவாங்க. இதெல்லாம் அம்மா கேட்கிறாங்க. பண்ணலனா என்ன பண்ணுவாங்களாம்? போன வாரம் எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லாக மகளிர்லாம் சேர்ந்து ரோடு ஸ்ட்ரைக்கு ரயில் மறியல் பண்ணிட்டாங்க. ஐயோ அதெல்லாம் வேற பண்றாங்களா? ஆமாம். இப்பெல்லாம் லேடிஸ் சொன்னாலும் பண்ணிடுறாங்கப்பா. நம்ம தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், பேசாம கம்மியா ஒரு பியூட்டி பார்லர் திறந்துருவோமே. அவங்க அங்கங்க கம்மியா சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பியூட்டி பார்லர் திறந்து வச்சிருவோமே. கரெக்ட் தானே? கரெக்ட் தானப்பா. அதுக்கு ஏதாவது அந்த திட்டத்துக்கு ஏதாவது பேர் வச்சாங்க. யார் பேர் ஆகுவீங்க? யார் பேர்? தலைவர் பேர். கரெக்ட். தலைவர் மலிவு விலை அழகு நிலையம். அருமையா இருக்குடா, அருமையா இருக்கு. தலைவர் இது தொகுதிக்கு ஒன்று ஆச்சு இல்லாம இல்லை தெருவுக்கு ஒன்று ஆச்சு. டேய் தெருவு பொண்ணு வைக்கிறேன்டா. வீட்டுல வந்து நல்லா இருக்கும். எதுக்கு வீட்டுல கேட்க? உங்க அன்னைக்கு எனக்கு இல்லையா உங்க கொஞ்சம் அப்படியே பார்த்தாலும் இது இரு கொஞ்சம் கட்சி மேட்டரை பாடுறா. இதை பத்தி நான் அடுத்த மீட்டிங்ல பேசுறேன். பேசி லேடிஸ் எல்லாத்தையும் வாங்குறேன்டா. அடுத்து என்னடா பண்ணு தலைவர்? அடுத்தது நாகர் கலை கல்லூரியில இருந்து மாணவர்கள் வந்து ஏதோ லேப்டாப் கொடுக்குறீங்கன்னு வாக்குறுதி சொல்லி என்ன இது தம்பி? இது இதுல ரொம்ப தப்பு இருக்குப்பா. இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. நான் படிச்சது தமிழ் மீடியம். நீ படி. இந்த ஆளுக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷ் தெரியல. இப்ப எனக்கு டாக்டர் பட்டம் வேற. கலரு அது ஒண்ணும் இல்ல கலரு. போன வாக்குறுதியில கொடுத்துருக்கீங்களா? இலவசமா கம்ப்யூட்டர்ல டேப்லெட் மாத்திரை கொசுவுக்கு கொடுப்பாங்க. 4 கொடுப்பாங்க, நம்ம 5 கொடுத்து விடுவோம். கரெக்ட் தானே? டேப்லெட்னா மாத்திரை இல்லை தலைவர். அதான் தலைவர் அந்த குட்டி கம்ப்யூட்டர். குட்டி கம்ப்யூட்டர் நமக்கு கால்குலேட்டர் இல்ல, உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணும். கம்ப்யூட்டர் கொடுத்துருவோம், நல்லா கொடுப்போம். டென்ஷன் தலை வெடிச்சு போல இருக்கு. டிவியை போடுங்க, நான் கொஞ்ச நேரம் பார்ப்போம். டிவி விடுவோம். சரி சேனல் பார்த்துப்பா. செய்தி இதை என்ன வருது டிவியில? எங்க ஏரியா எம்எல்ஏ சரி கிடையாது. ஊர்ல ஒரே தண்ணியா நிக்குது. கொயாவை திறந்தா தண்ணியே வரமாடுது. எம்எல்ஏ என்ன தான் பண்றாரு தெரியல. ஸ்கூல் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போக முடியல. ஒரே பேச்சாரா இருக்குது. எங்க எம்எல்ஏ அதிகாரிகளோட வந்தா எங்க ஏரியா ஆளுங்க அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன்பா மைக்க போட்டுக்கிறேன்? ஏன்பா இருப்பாயோ இன்னும் தலைவர் பத்தி எல்லாம் பேசுப்பா. ஒளிப்பதிவாளர் சுமாருடன் ஈவேரா சன் நியூஸ். தம்பி டிவி ஆஃப் பண்ணுப்பா. அம்மா அது யார் தொகுதி? ஏன் இந்த எம்எல்ஏ இப்படி பண்றாரு அந்த தொகுதியில? அங்க நான் போன மாதிரி இல்லையப்பா. போன தேர்தல் வாக்கு கேட்க போனது போயிருக்கு தலைவா. பார்த்த மாதிரியே இல்லையே. அது எங்கேயோ துபாய் பக்கமா மலேசியா பக்கம் எங்கேயோ இருக்கு. இருக்கட்டும். அம்மா என்ன கேட்டிருந்தாங்க? ரோடு சரியில்லையா? ரோடு அந்த தெருவுக்கு ரோடு. ஆமா அதுல வந்து 1000 பஸ் 1000 லாரி போறது 2 மாட்டு வண்டி வர்றது
கொடுத்த தலைவர் சூப்பரா இருக்கு. என்னப்பா அது ஒண்ணும் இல்ல தலைவரே. என்னப்பா தலைவர் அது வந்து நம்ம தொகுதியில ஏதோ 500 ஏக்கர்ல பரம்போக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாம எப்படி? அதுல ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் கட்டி விட்டீங்கன்னா வரப்போற 2020 மேட்சும் வரப்போற உலக கோப்பை கிரிக்கெட் மேட்ச் நடத்தினா நல்லா இருக்கும்னு கேட்டேன். அந்த புறம்போக்கு இந்த புறம்போக்கு விட மாட்டேங்குது. தம்பி என்ன ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு? கட்சி கட்சி சொல்றப்பா அது பேச்சு வாங்கல ஏதோ கெட்ட வார்த்தை கூட வராது. தம்பி இல்ல சும்மா வந்துச்சுயா. சரி இதோ என்ன போட்டி சொன்னீங்க? கிரிக்கெட்னா என்னப்பா? தலைவர் அதான் தலைவர் நடுசுல ஒரு மீன் வலை மாதிரி கட்டிட்டு 4 பேர் பந்த குத்தி குத்தி விளையாடுவாங்க தலைவர். அதான் அதான் கிரிக்கெட்டா? தப்பா சொல்ல தலைவர், அவனுக்கு தெரியல. ஒரு பந்து ஒரு 11 எட்டு வச்சு போகுது. தலைவர் கண்டுபிடிச்சிட்டான் தலைவர். அதான் தலைவர் பந்து கோட்டை தாண்டி போனோடனே 4 பேர் கலர் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க தலைவர். அதான் தலைவர்.